அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி பங்குனி மாதத்திற்குரிய மகர ராசிக்கான மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, உத்தியோகம், தொழில், வியாபாரம், நிதி நிலைமை, பொருளாதாரம், கல்வி, வணிகம், திருமணம், ஆரோக்கியம், இப்படி அனைத்து விஷயத்திலையுமே என்னென்ன சுப மற்றும் அசுப பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது. இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க மகர ராசியினர் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, மொத்தத்தில் இந்த பங்குனி மாதமானது மகர ராசியினருக்கு சாதகமான பலன்களை தரப்போகிறதா அல்லது பாதகமான நிலைகளை உருவாக்க போகிறதா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு மகர ராசியில பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் தேவி திரௌபதி பேசுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பங்குனி மாதம் வசந்த காலத்தின் தொடக்கங்க. தமிழ் மாதங்கள் 12ல கடைசி மாதம் தான் பங்குனி. பங்குனி மாதம் முழுவதும் சூரியன் மீன ராசியில பயணம் செய்யறதுனால மீன மாதம் அப்படின்னு அழைக்கப்படுது. சூரியன் மீன ராசியில ராகுவுடன் சஞ்சரிக்கிறார். செவ்வாய் 2ஆம் தேதி கும்ப ராசிக்கும் செல்கிறார். புதன் 12ஆம் தேதி மீன ராசியில இருந்து மேஷ ராசிக்கு இடம் மாறுகிறார். 27ஆம் தேதி வக்ரகதி அடைந்து புதன் மீன ராசிக்கும் வருகிறார். குரு மேஷ ராசியிலையும் இருக்காரு. கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 17ஆம் தேதி மீன ராசிக்கும் செல்கிறார். சனி கும்ப ராசியில அமர்ந்திருக்காரு. ராகு மீன ராசியில பயணம் செய்கிறாரு. கேது கன்னி ராசியிலையும் இருக்கிறாரு. இதன் அடிப்படையில் இந்த பங்குனி மாதமானது மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 4வது இடமான சுகஸ்தானத்தில் குரு பகவான் பங்குனி மாதம் முழுவதும் இருக்க போகிறாரு. இதன் காரணமா மகர ராசிக்கு பங்குனி மாதமானது பெரும்பாலான கிரகங்களினுடைய நிலை சாதகமாக சஞ்சரிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இணைந்து சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை கொடுக்குங்க. இந்த மாதத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் இணைந்து சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை கொடுக்கும். அலுவலகத்தில் பணியாற்றுபவர்களுக்கு மேலதிகாரி உதவியோடு உயர் பதவியும் இடமாற்றமும் கிடைக்கலாம். குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் மகர ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாதம் கிரகங்களின் நிலையை வைத்து கணிக்கும் போது 3 கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 2வது வீடான குடும்பம், தன வரவு ஸ்தானத்தில் சஞ்சரிக்குதுங்க. அதே போல 3 கிரகங்கள் முயற்சி, தகவல் தொடர்பு ஆகியவற்றை குறிக்கக்கூடிய 3வது வீட்டில் சஞ்சரிக்குது. ராசிக்கு 4வது இடமான சுகஸ்தானத்தில் குரு பகவான் பங்குனி மாதம் முழுவதும் இருக்கிறாரு. மகர ராசிக்கு பங்குனி மாதம் பெரும்பாலான கிரகங்கள் சாதகமான நிலையில சஞ்சரிக்கிறாங்க. இதன் காரணமா சூரியன் மற்றும் செவ்வாய் இணைந்து சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய அலுவலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல சூழ்நிலை, சாதகமான நிலைகள் உருவாக பெறும். அலுவலகத்தில் பணியாற்றுபவர்களுக்கும் மேல் அதிகாரி உதவியோடு பார்த்தீங்கன்னா உயர் பதவியும் இடமாற்றமும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் மகர ராசிக்கு ராசியில செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த நிலை மாறி கும்ப ராசியில் செல்லவிருக்கிறாரு. கும்ப ராசியில ஏற்கனவே சனி பகவான் இருக்காரு. சனியுடன் செவ்வாய் பங்குனி மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறார். ஜோதிட சாஸ்திரங்களின் படி பார்க்கும் பொழுது சனி மற்றும் செவ்வாய் இரண்டுமே எதிரி கிரகங்கள். அதனால இந்த 2 கிரகங்களினுடைய சேர்க்கை அசுப பலன்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது. மகர ராசிக்கு 4ஆம் அதிபதியான அதாவது சுகஸ்தானத்தின் அதிபதி மற்றும் லாபத்தை குறிக்கக்கூடிய செவ்வாய் பண வரவு, வருமானத்தை குறிக்கும் 2வது வீட்டில் இருப்பது சாதகமான அமைப்பு தான். செவ்வாயால பொருளாதார நிலை மேம்பட்டு நெருக்கடிகள் எதுவும் ஏற்படாமல் இருந்தாலும் கூட சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கையால் பங்குனி மாதம் முழுவதுமே மகர ராசிக்காரர்கள் பல விஷயங்களில் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் செல்ல வேண்டும். அலுவலகத்தில் அப்படி இல்லைனா தொழிலில் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட, அப்படி இல்லைனா நீங்க செய்ய வேண்டிய வேலைகளை வேறு யாருக்கும் கொடுக்க வேண்டாம். இந்த காலகட்டத்தில் உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு நீங்க எந்த விதத்திலையும்
யாரிடமுமே நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது அல்லது அவர்கள் ஏமாறும்படி நடந்து கொள்ளக்கூடாது. அப்படி நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளையும் விளைவுகளையும் சந்திப்பது நீங்களாகவே இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே புத பகவான் மீன ராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்து வருகிறாரு. நீச்சம் அப்படிங்கிறது வலிமை இழந்த நிலையை குறிக்குதுங்க. மார்ச் மாத கடைசியில், அதாவது பங்குனி மாதத்தின் மத்தியில் வலிமை இழந்த புதன் பகவான் வக்ரமாகி பின்னோக்கி செல்ல போகிறாரு. ராசிக்கு கடன், எதிரி மற்றும் தந்தை ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய புதன் வக்ரம் அடைவதும் நீச்சம் அடைவதும் ஒரு வகையில் லாபத்தை, யோகத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பாக கடன்கள் தீரும் மாதமாக பங்குனி மாதம் இருக்கப்பெறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கப்பெறும். வாடகை இடத்துல இருந்து சொந்தமாக இடம், அப்படி இல்லைன்னா கட்டிடம் வாங்கக்கூடிய யோகமும் உருவாகலாம். இதுவரைக்கும் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தில் இருந்து வந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளுக்கு இடையே ஒரு விதமான மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. மகர ராசிக்கு புது புண்ணிய ஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரன் உச்சமடைவது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் குறிக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். குழந்தைகளால் மகிழ்ச்சி கிடைக்கப் பெறுவீங்க. சுக்கிரன் உச்சம் அடைவது மீன ராசியில் ஏற்கனவே சஞ்சரித்து வரக்கூடிய நீச்ச புதனின் தன்மையை மாற்றி நீச்சபங்க ராஜயோகத்தை ஏற்படுத்தும். அனைவருமே வியக்கும்படி மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைவீங்க. தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, நீங்க எதிர்பார்த்த அனைத்துமே நிறைவேற ஆரம்பிக்கும். படிப்புக்கு ஏற்ற நல்ல வருமானத்துடன் கூடிய வேலையும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் பொருளாதாரம் கணிசமாக உயர ஆரம்பிக்கும். சூரிய பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சியாகும் போது பங்குனி மாதம் தோன்றுகிறது. இந்த ஆண்டு முழுவதுமே மீன ராசியில தான் ராகு சஞ்சரித்து வருகிறாரு. அதனால 2024 பங்குனி மாதம் முழுவதுமே ராகு மற்றும் சூரியனுடைய சேர்க்கை மீன ராசியில இருக்கு. எவ்வாறு சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை முரண்பாடாக இருக்கிறதோ அதே போல சூரியன் மற்றும் ராகு சேர்க்கையும் முரண்பாடான அசுப சேர்க்கை அப்படின்னு நான் சொல்லணும். மகர ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அதிபதியான சூரியன் ராகுவுடன் இணைவது சிறப்பான அமைப்பு கிடையாது. உயர் பதவிகளில் இருப்பவங்க, அரசாங்க ஊழியர்கள் மற்றும் அரசு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்களில் இருப்பவர்களுக்கு பலவிதமான நெருக்கடிகள் ஏற்படலாம். அதே போல அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. அலுவலகத்தில் போட்டி ஏற்பட்டு வேறு இடம் மாறலாமா அப்படிங்கிற அளவுக்கு நெருக்கடிகள் உண்டாகும். சாத்தியமும் அதிக அளவில் இருக்குங்க. உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் சூரியன் மற்றும் ராகு சேர்க்கையால் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால் நீங்கள் பாதிக்கப்படலாம். அப்படிங்கிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கூடுதல் அக்கறையை செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் எல்லா விஷயத்திலையுமே சரிங்க, நிதானமாக செயல்பட்டு வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு சூரியன் சகோதர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்கள் மீதான அவ்வப்பெயர்கள் நீங்க ஆரம்பிக்கும். சிந்தனையின் போக்கில் சில மாற்றங்கள் உங்களுக்கு உருவாகலாம். அதே போல நெருக்கமானவர்களிடம் மனம் விட்டு பேசுவதன் மூலமா மனதில் தெளிவு பிறக்கும் அப்படின்னு நான் சொல்லணும். மேலும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையர் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் காலகட்டம் அப்படின்னு தாங்க சொல்லணும். செவ்வாய் சத்ரு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உத்தியோக பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் குறைய ஆரம்பிக்கும். செயல்பாடுகளில் துரிதம் உண்டாகலாம். ஆடம்பரமான பொருட்களின் மீது ஈர்ப்பு அதிகரிக்கும். புதன் சகோதர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்திலையுமே ஆர்வம் இல்லாமல் செயல்படுவீங்க. சமூக பணிகளில் இருக்கிறவங்க பொறுமையுடன் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது. வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடும். பங்குனி 15ஆம் தேதி முதல் புதன் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால விடாப்பிடியாக செயல்பட்டு எண்ணிய காரியங்களை செய்து முடிப்பீங்க. ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களில் ஈடுபாடு உண்டாகும். பழைய நினைவுகளின் மூலமா செயல்பாடுகளில் தடுமாற்றங்கள் உண்டாகலாம். சுக்கிரன் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால வாகனத்தை சீர் செய்வீங்க. மனை தொடர்பான பணிகளில் அனுகூலமான சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்பிருக்கு. அதே சமயம் பங்குனி 24ஆம் தேதி முதல் சுக்கிரன் புத்திரஸ்தானத்தில் இருக்கிறதுனால குழந்தைகளால் ஏற்பட்ட கவலைகள் நீங்க பெறும். எதையுமே சமாளிக்கக்கூடிய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குரு சகோதர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால
பூர்வீக சொத்துக்களின் மூலமா சாதகமான சூழல் அமையலாம். கடினமான செயல்களையும் எளிதில் செய்து முடிச்சிடுவீங்க. சனி பகவான் ராசியில் இருக்கிறதுனால செயல்பாடுகளில் இருந்து வந்த எதிர்ப்புகள் குறைய ஆரம்பிக்கும். புதுவிதமான தோற்றப்பொழிவுடன் காணப்படுவீங்க. அதே சமயம் பங்குனி 15ஆம் தேதி முதல் சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிர்பாராத சில உதவிகளின் மூலமா மாற்றமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். ராகு சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். கால்நடை தொடர்பான பணிகளில் வேகம் விவேகம் வேண்டும் அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் கேது தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால வியாபார ரீதியாக வெளிவட்டாரத்தில் நட்பு அதிகரிக்கலாம். உயர்கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் தெளிவு பிறக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே சமயம் இந்த காலம் அப்படின்னு வரும்பொழுது சந்தேக உணர்வுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். விவசாய பணிகளில் மேன்மை உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம். இருப்பினும் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் நீங்கி சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதீத கவனத்துடன் இருக்க பாருங்க. ஆரோக்கியம் அப்படிங்கிறது மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. வெளிவட்டாரத்தில் நட்பு வட்டம் விரிவடையவும் வாய்ப்பு இருக்கு. நண்பர்களின் சந்திப்பு ஒரு விதமான மகிழ்ச்சியை உங்களுடைய மனதிற்கு ஏற்படுத்தும், சந்தோஷத்தை உருவாக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரம் வியாபார பணிகளில் முன்னேற்றத்தை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகலாம். மேலும் திட்டமிட்ட காரியங்கள் விரைவாக நடந்து முடியணும் அப்படின்னா நீங்கள் சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகலாம். சின்ன தடைகள் சின்ன தாமதங்கள் ஒரு சில விஷயங்களில் ஒரு சில காரியங்களில் ஈடுபடதான் செய்யும். அந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் திட்டமிட்டபடி காரியங்கள் வெற்றி பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த சின்ன விஷயங்கள் அதாவது சின்ன தடை தாமதத்தை கடந்து வரக்கூடிய வெற்றி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அப்படிங்கிறதுனால பொறுமையுடன் நீங்கள் அணுகுனீங்க அப்படின்னா மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் உங்களால் அடைய முடியும். அப்படிங்கிறதுலையும் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே சமயம் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். பெரிய மனிதர்களினுடைய நட்பு மனதில் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்துங்க. உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதலும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உருவாகும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க மகர ராசியினர் செய்ய வேண்டிய பரிகாரம் காளியம்மனை வழிபட புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும். குடும்பத்தில் சுபிக்ஷம் உண்டாகும். நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஆத்யந்த பிரபு வழிபாடு. உங்களுக்குரிய அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிவப்பு.